இது என்னங்க காலங்காங்கிரட்டுக்குள்ள செங்கலை வச்சிருக்காங்க. ஆமா. இது வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பி, இந்த மாரி காலத்துக்குள்ள வந்து செங்கல வச்சுட்டாங்க அப்டின்னாப்ல. அதே மாரி காலத்துல அந்த மாரி கம்பியும் தெரியுது. ஒரு 1 அடி வரைக்கும் கம்பி தெரியுது. இது என்னங்கிறத பாருங்க அப்டின்னாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து காலம் கான்கிரீட் போடுறோம் அப்டின்னா, அது வந்து ப்ராப்பரான காம்பேக்ஷன் இருக்கணும். ஒண்ணு நம்ம வந்து இந்த மாரி கம்ப வச்சு குத்தி விடணும். இல்ல பைப்பு, கம்பி ஏதாவது வச்சு நம்ம வந்து ப்ராப்பரா காம்பேக்ஷன் பண்ணணும். ஸோ அத வந்து ப்ராப்பரா இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாரி லிண்டலுக்கு மேல உள்ள காலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூஃபோட சேர்த்து போடக்கூடாது. சரிங்களா? மோஸ்ட்லி அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ரூஃப் பீம் போடுறதா இருந்ததுன்னா. ரூஃப் பீம் கண்டிப்பா போடணும். ரூஃப் பீம் போடுறதா இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து காலத்தையும் வந்து இந்த மாரி தனியா தான் நம்ம வந்து கான்கிரீட் போடணும். அப்படின்னா தான் நம்ம வந்து காம்பேக்ஷன் பண்ண முடியும். நம்ம ஒருவேளை ரூஃபும் இதையும் சேர்த்து அடிச்சோம் அப்படின்னா நம்மளால காம்பேக்ஷன் பண்ண முடியாது. ப்ராப்பரா அதை வந்து கவனிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம வந்து குத்தி விட்டு ப்ராப்பரா நம்ம வந்து காம்பேக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கம்பி எதுவுமே தெரியாது. 2வது இந்த மாதிரி தவறுகள் செங்கல் தூக்கி வைக்கிறது, அது மாதிரி செங்காமுட்டி மண் தூக்கி போடுறது, இது எல்லாம் காலம் காங்கிரட்டுக்குள்ள பண்ணவே கூடாது. எதுக்கு நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு செங்கல் வந்து 3 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்ல இருந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்கு, செகண்ட்னா 7, அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்து கிடைக்காது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை கிடைச்சாலுமே 10 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் தான் லோடு எடுக்கும். ஆனா ஒரு காங்கிரீட் வந்து அசால்ட்டா 20 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் எடுக்கும். 20 நியூட்டன்ல நீங்க போட்டீங்கன்னா M20 போட்டீங்கன்னா, அப்ப அப்படி உள்ள காங்கிரீட்டை நீங்க அந்த மாதிரி செங்கல் அது இதுன்னு வச்சுட்டீங்கன்னா மேல உள்ள ரூப் பீம் லோடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லோடு எல்லாமே அந்த காலம் வழியா தான் வரும். அந்த செங்கல் ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர் ஆயிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடமே காலமே ஃபெயிலியர் ஆகும். அதனால இந்த தவறு மட்டும் எப்பவுமே பண்ணவே கூடாது. இது நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி சன்சைடு வைக்கிறதுக்காண்டி எங்களுக்கு தேவைப்பட்டது, அதனால உடச்சி காலம் காங்கிரீட் நாங்கள் வந்து ஒரு செங்கல் வச்சுட்டோம் அதை வச்சுட்டோங்க. எந்த ரீசனுமே கிடையாது. ஸ்ட்ரக்சர்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தான் பின்னாடி பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஸோ அதனால ஒவ்வொன்றுமே கவனமா பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி ரூப் பீம், பிளிந்த் பீம், காலம் எல்லாம் போட்டு ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா பில்டிங் பண்ணி கொடுக்கலாம். வேற எதுவும் பிளானு, எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதா இருந்தாலுமே ஸ்கில் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.